எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. சரிங்க. என் ஹஸ்பண்ட் வந்து கைப்பழக்கத்துல இருக்கிறதுனால என்கிட்ட டச் இருக்க மாட்டாரு. ஓகேங்க. அதுலயே அவரு 1 or 2 times டெய்லியும் கிடைக்கும். ஓ சரி சரிங்க. ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆன ஒரு 6 monthsல ஹாஸ்பிட்டல் போயிட்டு அது பண்ணி ஒரு பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. இது பிறந்த அவளுக்கு 3 வயசு ஆகுது. ஓகேங்க. ஆனா அந்த அவர் தடுத்ததுல இருந்து அதுக்கப்புறம் நாங்க இல்ல. ஓகேங்க ஓகேங்க. இவருக்கு இந்த கைப்பழக்கம் இருக்கிறது முதல் விடணும்னு சொன்னாங்க. நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு மதுரையில ஒரு டாக்டருக்கு கன்சல்ட் பண்ணோம். அவங்க சொன்னாங்க இவர் கைப்பழக்கத்தை விடணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து மாட்டாங்க. இப்ப டாக்டர் கன்சல்ட் பண்ணி 8 மாசம் ஆச்சு. ஆனா எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. ஓகேங்க ஓகேங்க. அதான் சரி என்ன செய்யலாம் அப்படின்னு. ஓகேங்க. இன்னைக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் டாபிக்கே எடுத்தோம். தாம்பத்தியம் வந்து ஒரு குழந்தைக்கு பிறகு பெண்கள் எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறது மற்றும் ஆண்கள் அதுக்கேற்ற மாதிரி எப்படிலாம் ஒத்துழைக்கணுங்கிறத பத்தி தான் டாபிக். சரி டாக்டர் சொல்லுங்க டாக்டர், இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான டிப்ஸ் கொடுக்கலாம் அண்ட் என்ன மாதிரி அட்வைஸ்? கைப்பழக்கம் எல்லாருமே சொல்ற மாதிரி விடணும் தான் அவங்க கன்சல்ட் பண்ண டாக்டர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. நாமளும் அதை தான் அறிவுறுத்துவோம். தொடர்ந்து மேரேஜுக்கு பிறகு அது இருக்கக்கூடாது. எந்த ஆண்களா இருந்தாலும் சரி, மேரேஜுக்கு முன்னாடி தடுமாற்றம், அது வந்து தடுமாற்றமான செயல் தானே தவிர நியாயமான செயல் நம்ம சொல்ல முடியாது. அது கம்ப்ளீட்டா அடிக்ட் ஆயிட்டாங்கல்ல. ஆமா, அடிக்ட் ஆகுறவங்க அதை மாத்திக்கணும். ரெண்டாவது இது மாதிரி சூழ்நிலையில என்ன செய்யணும், பெண்கள் கொஞ்சம் கவர்ச்சியை கையாளணும். அதுல எப்படின்னா அந்தரங்க கவர்ச்சி. பட் ஆனா இவருக்கு பாத்தீங்கன்னா வந்து பிரச்சனை திருமணத்துக்கு முன்புல இருந்து இருந்திருக்கு. திருமணம் ஆன பிறகும் அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. குழந்தை பெற்ற பிறகுதான் கிடையாது, அதுக்கு முன்னாடியில இருந்தே இருக்கு. சோ அவர் கைப்பழக்கத்தை விடுறதுக்கு ஏதாவது இவங்க உணவு முறைகள்ல ஏதாவது ஃபாலோ பண்ணலாமா? ஏன்னா அது சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது கைப்பழக்கத்துக்கு மெயின் காரணம் வந்து இவரால் உடலுறவு செய்ய முடியாததுதான். உடலுறவு செஞ்சா அவங்கள சந்தோஷப்படுத்தணும். ஒதுங்கிட்டோம்னா நம்ம வேலை மட்டும் முடிஞ்சிடும். அது எப்படி வேணாலும் ஆண்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அவங்கள சந்தோஷப்படுத்தலைங்கும் போது அது தொடர்பு கட் பண்ணுற மாதிரி தான் வருது. அதனால இவங்க என்ன மெயின்னா இவங்களுக்கு தேவையான உடம்பு ஸ்ட்ரென்த்துக்கு என்ன தேவையோ அதை இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க முறையாக மருத்துவரை பார்த்துக்கிறது தான் மெயின். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு யோசனைக்கு நான் சொல்லக்கூடிய வழக்கமாக சொல்லக்கூடிய நெறிஞ்சு முள் பொடி, ஓரிதழ் தாமரை பொடி, அஸ்வகந்தா பொடி, இந்த 3ஐயும் கலந்து வச்சுக்கிட்டு பால்ல ரெகுலரா சாப்பிட்டு வரலாம். அஸ்வகந்தா, ஓரிதழ் தாமரை, நெறிஞ்சு முள் பொடி அவங்க கணவருக்கு இதை ரெகுலரா சாப்பிட்டுட்டு வந்தாருன்னா வீரியம் கிடைக்கும். வீரியம் கிடைக்கும் போது மனைவியை சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரு எய்ம் வந்துடும். ஆக இந்த பழக்கம் வந்து கட்டாயிடும். அந்த கைப்பழக்கம்ன்றது இன்னைக்கு அவங்க சொல்ற ஏஜ் சின்ன வயசு, ஒரு குறிப்பிட்ட நாள்ல சுத்தமா அவங்க வந்து பெண்ணோட தொடர்பு கொள்ள முடியாத நிலைமை வந்துடும். அதனால இப்பவே ஒதுங்குறது நல்லது. ஓகே, எனிவேஸ்மா ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர் சொன்ன சில விஷயங்கள்லாம் வந்து கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிச்சயமா வந்து உங்களுடைய கவர்ச்சியை வந்து